வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிக்கும். அதோட பிஸ்கெட் இல்லை கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டுமே கொடுக்காம வீட்டிலையே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுலேயும் இந்த முழு பச்சை பயிரை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்குற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்ல விஷயமும் கூடங்க. இதுக்கு முழு பச்சை பயிறு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதனோடையே இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் சேர்த்துட்டு இதில் சோம்பு சேர்த்துருக்கேன். நான் சோம்பு சேர்த்து இது போல் கரகரப்பான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு வாசனை பிடிக்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதனோட ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு உருவி அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்து துருவி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாற் போல் பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைய போகிறோம். இப்படி பிசையும் பொழுது நிறைய அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அழுத்தம் நிறைய கொடுத்தா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் சேர்ந்து இது ரொம்ப இலகலாக மாறிடும். அதனால தான் அதற்கு பிறகு இது போல் உருண்டைகளாக உருட்டி நம்ம வடைகளாக தட்ட போகிறோம். இப்போ உருண்டைகளாக உருட்டியாச்சு. உருட்டிய உருண்டையை இது போல் உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுக்கும்பொழுது நமக்கு வடைகளாக ரெடி ஆகிடும். இது போல் எல்லாத்தையும் நம்ம தட்டி தனியாக எடுத்து கூட வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே. அதற்கு பிறகு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். சமையலுக்கு நீங்கள் பொரிக்க எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதற்கு பிறகு வடை போடுங்க. வடை போடும்பொழுது ஒன்று போட்டுட்டு அதனோட ஒரு சைடு நல்லா செவந்து வந்த பிறகு திருப்பி போடுங்க. அப்போ தான் வடை உடையாமல் இருக்கும். ஒரு வடை திருப்பி விட்ட பிறகு அடுத்த வடை போடுங்க. நம்ம சாதாரணமாக கடலைப்பருப்பில் மசாலா வடை செய்யும் பொழுது கொஞ்சம் தொடர்ச்சியாக கூட போடுவோம். அது மாதிரி போடாமல் இதை கொஞ்சம் விட்டு விட்டு போட்டிங்கன்னா வடை உடையாமல் உங்களுக்கு வரும். இந்த கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துக்கலாம். அதாவது நிறைய செவக்கணுன்ற அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே இந்த பச்சை பருப்பு வெந்துடும். இது போல் வெந்த எல்லா வடைகளையும் நம்ம சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுத்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக வடை இல்லை பஜ்ஜிக்கெலாம் சாம்பார் சட்னி எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த காம்பினேஷனும் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பச்சை பருப்பு வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.